Disclaimer: This channel does not promote or support or encourage any form of illegal gambling. Kerala Lottery is a government regulated lottery, and any investment or ticket purchase is completely at your own risk. Please play responsibly and within your budget. The channel owner is not responsible for any financial losses. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஏபிசி. நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழேக்கான அதை ப்ரிடிக்ஷன் பார்த்துலாம்பா. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 228 சரிங்களா, 228 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேமில் வச்சுருக்கோம். ஸோ இந்த 228க்கு நாளைக்கு என்ன கேம் ரிசல்ட் வந்து வைப்போம் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் என்னங்க அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வெற்றி நம்ம கேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டே தான் இருப்போம். சரிங்களா? இதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமை விட்டு போகிறதும் கிடையாது. ஸோ நண்பா, கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு என்றைக்கு சரியாக செட் ஆகுதோ அன்றைக்கி மட்டும்தான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் அந்தளவுக்கு சிறப்பாக அப்லோடு ஆகாதனால நம்ம அந்த அப்டேட் இல்லாதங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்கல. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரி தோணுது, எப்படி கெஸ்ஸிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்து ஏதாவது ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக தேவை. இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு வகையில் நல்ல ஒரு வெற்றி எடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களுடைய ஆதரவு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ணி ஏதாவது ஒன்று எடுத்து கொடுக்கணும். சரிங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம ஏதாவது ஒரு வகையில் ஒரு வெற்றியை நோக்கி நம்ம போகலாம். சரிங்களா? 228. ஸோ இந்த 228க்கு என்ன ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு கால்குலேஷன் என்ன தோணுது அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்கள். என்னோடய கால்குலேஷன் என்னங்கிறதையும் சொல்கிறேன். 2 பேரும் சேர்ந்து முயற்சி செஞ்சு ஏதாவது ஒரு வெற்றியை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ 228க்கு பாருங்கள். நம்ம நாளைக்கு கொடுக்குற கணிப்புகள் ஸோ வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை சாம்பிரதி 66. சரிங்களா? சாம்பிரதி 66. சாம்பிரதி 66. ஸோ இதுக்கான ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுத்துருந்தோம்பா. அதேமாதிரி இன்றைக்கி யாராவது தோல்வி அடைஞ்சிருந்தாலும் யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஸோ நம்ம கெஸ்ஸிங் கொடுக்கல அப்படின்னாலும் யாரும் வருத்தப்பட வேண்டாம். அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நிச்சயம் நம்ம எடுத்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ உங்கள் சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதும் நண்பா, நல்ல பல வெற்றிகளை நிறைய எடுத்து கொடுத்துடலாம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 403, 642. ஏல வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 மற்றும் 6. பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 மற்றும் 4. சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மற்றும் 2. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கால்குலேஷனில் வருது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எடுத்து நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஸோ இல்லை நண்பா, இது எனக்கு வர மாதிரி தெரில அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு கால்குலேஷன் எடுத்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ சின்ன வெற்றிகள் தான் நான் ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தூக்கி விடும். ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் தினம் நம்ம ஒவ்வொரு பேட்டர்னில் கேமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு போகலாம். நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு ஆட்டம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கை கொடுத்து தூக்கி கொடுங்கிற ஒரு நம்பிக்கை. சரிங்களா? ஸோ இது அதே மாதிரி தான், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் கால்குலேஷனில் வருது, உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இது நமக்கு சப்போர்ட் பண்ணி தூக்கி விடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும் ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கணிப்புகள் எடுத்து பயன்படுத்துங்க. நிச்சயமாக ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதேமாதிரி நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கோசரம் நீங்கள் பிளைண்டாக வந்து அவ்வளோ போல்டாக எடுத்து போடணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது நண்பா. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சா மட்டும் எடுத்து வைங்க, இல்லை அப்படின்னா வேண்டாம். நம்ம அடுத்த ட்ராவில் பார்த்துக்கலாம். சரிங்களா? நாளைக்கான கேமில் கூட பார்த்துக்கலாம். ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு போட்டு பாருங்கள். வரலனா விட்டுருங்க. சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு மைண்டை வந்து பார்த்திங்கன்னா போட்டு குழப்பம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். சரிங்களா? ஏதாவது ஒரு கால்குலேஷன் எடுங்க. ஸோ ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமளும் நல்ல பல வெற்றிகள் எடுத்து போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? சரி நண்பா, சரி ஆல் போர்டு ஒன்று இருக்குது பார்க்கலாம். ஸோ ஆல் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 மற்றும் 2. ஸோ ஆல் போர்டு வந்து 4 மற்றும் 2 அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத பாருங்கள். அதை எடுத்து கேமில் வச்சு பார்க்கலாம். ஸோ ஏதாவது ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கும். நிச்சயமாக அதில் ஒரு வெற்றி, அதில் ஒரு ஃபாலோ பண்ணி நிச்சயமாக அதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது, எப்படி கேம் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது ஒரு கேமாக பண்ணிக்கலாம். சரிங்களா? தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுக்காக என்றும் ஏபிசி. சரிங்களா? உங்களுடைய சப்போர்ட் நிச்சயமாக இருக்கணும். மேலும் நாளை ஒரு சப்போர்ட் எனக்கு மீண்டும் சந்திக்கலாம்.